எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய சேனலில் கூடுதலாக வந்து நான் வேலை செய்கிற ரெஸ்டாரண்ட்டில் இருக்கக்கூடிய சாப்பாடுகளை தான் வந்து நான் என்னுடைய யூடியூப் சேனலில் வந்து அப்டேட் பண்ணி கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் வந்து நான் கூடுதலான சாப்பாடுகள் அப்டேட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து எப்படி அந்த சாக்லேட் கேக் செய்கிறாங்கன்னு சொல்லி தான் நான் செய்திருக்கிறேன். மிக இலகுவாகவும் ஒரு 5 to 10 மினிட்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாதிரி தான் அந்த கேக் இருக்குது. நம்மளாக இப்போ எங்களோட ஊரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கேக் செய்கிறேன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு மணி மேலே நாங்கள் அதில் செய்து தான் நாங்கள் அதை பேக் பண்ணுவோம். பட் ரெஸ்டாரண்ட்டில் அப்படி இல்லை, ஒரு 5 to 10 மினிட்ஸில் வந்து நாங்கள் அந்த கேக்கை வந்து ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். மிக ஈஸியான வழியில் செய்திருக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுடையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்கள். நன்றி. வாங்க வீடியோவை பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ இதுதான் வந்து நான் செய்திருக்கிற கேக் வந்து இதுக்கு வந்து நான் மஸ்டர்ட் க்ரமும் வந்து க்ரம் சோந்தியும் வந்து கொடுத்துருக்குறேன். ஸோ இது எப்படி செய்கிறேன்னு சொல்லி வாங்க பார்ப்போம். இதுக்கு தேவையான சாமான்கள் வந்து 150 கிராம் மாவும், 150 கிராம் சீனியும், 200 கிராம் சாக்லேட்டும், 200 கிராம் பட்டரும், 4 முட்டையும், 10 கிராம் பேக்கிங் பவுடரும் எடுத்துருக்கிறேன். முதல்ல வந்து நாங்கள் பட்டரை வந்து ஒரு இதில் போட்டு உருக்கி கொள்வோம். ஒரு குறைஞ்ச நெருப்பு வச்சு பட்டர் உருகி நார்மலாக வந்தோடனே கூடுதலான சூடு இல்லாத டைமில் எடுத்து வச்சுக்க சொக்கலாவை வந்து நாங்கள் ஆட் பண்ணுவோம். சாக்லேட் ஆட் பண்ணி சொக்கலாவை முதல்ல உருக வைப்போம். அடுப்பை வந்து குறைச்சி வச்சிங்கன்னு சொன்னால் தான் சொக்கலா எரியாமல் இருக்கும். ஓகே, இப்போ நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற 4 முட்டையும் வந்து ப்ரிப்பரேஷனுக்கு போடுவோம். 4 முட்டையும் அதோட சீனியையும் நாங்கள் அதுக்குள்ள போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். ஒரு 2 to 4 நிமிஷம் வந்து மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க, சீனி கொஞ்சம் கரைகிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வடிவாக கலந்து கரைஞ்சி வந்திருக்கும். இதோட நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற மாவையும் வந்து அதுக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணிட்டோம்னு சொன்னால் அதோட எடுத்து வச்சுக்க 10 கிராம் பேக்கிங் பவுடரையும் நாங்கள் அதுக்குள்ளே போடுவோம். ஸோ வடிவாக மிக்ஸ் பண்ண 3 to 4 நிமிஷம் வடிவாக அந்த மாக்கள் கட்டி இல்லாமல் வரக்கூடிய மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. மிக்ஸ் பண்ணி முடிய நாங்கள் ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கிற அந்த சாக்லேட்டு உருகின சாக்லேட்டை வந்து அதுக்குள்ளே போடுவோம். போட்டு அதையும் வந்து வடிவாக மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். இவ்வளோ தான் வேலை. இதை வடிவாக மிக்ஸ் பண்ணி போட்டு பார்த்திங்கன்னா தெரியும், உள்ளுக்குள்ளே அந்த மாவுகள் இல்லாத மாதிரிக்கு எல்லா பக்கங்களையும் எடுத்து வடிவாக மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நாங்கள் கேக் பேக் பண்ணக்கூடிய தட்டில் வந்து இந்த கேக் ஒட்டாமல் இருக்கிறதுக்காண்டி நாங்கள் ஊரில் வந்து பேப்பர் போடுறாங்க. இங்கே வந்து அந்த கிரஸ் வந்து அந்த பட்டர் இது வந்து நான் சுற்றி அடிக்கிறேன். அடித்து போட்டு நாங்கள் கேக்குக்கு தயாரித்து வச்ச அந்த இதை வந்து அதுக்குள்ளே விட்டுட்டு இப்போ வந்து அவனுக்குள்ள வந்து நாங்கள் வச்சு எப்படி பேக் பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம். அவனுக்கு வச்சுட்டு 180 பாகையில் வந்து நான் 35 நிமிஷம் செட் பண்ணிக்கிறேன். நார்மலாக இதுக்கு வந்து 20 நிமிஷம் காணும். இப்போ பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் சரியாக வந்துட்டு இப்போ கம்பியால் குத்தி பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு ஒட்டா தன்மையாக இருக்கும். ஓகே, இது எப்படி கொடுக்குறேன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது வந்து நார்மலாக ஒரு 8 பேர் இல்லைன்னு சொன்னால் 10 பேருக்கு நார்மலாக இந்த இது வந்து கொடுக்கலாம். இப்போ செய்திருக்கிற இது வந்து 10 பேருக்கு கொடுக்கலாம் நார்மலாக. இப்போ ஒரு பிளேட்டில் வந்து நாங்கள் இதை வச்சுட்டு இதுக்கு தேவையான சேர்த்து சாப்பிட்றதுக்கு இந்த க்ரம் அங்கிலேஸ்ன்னு சொல்லி ஃப்ரெஞ்சில் சொல்கிறாங்க, அதை வந்து மஸ்டர்ட் க்ரம் வந்து அதுவும் க்ரம் சோந்தியும் பக்கத்தில் வச்சு கொடுக்குறோம். இவ்வளோ தான் இந்த செட்டப் வந்து. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி லைக்கான் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுடன் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.